வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கு பெரியார் அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளை ஒட்டி மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சாதாரணமா பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து அவங்களுடைய மனதுல வரலாம். சிலருக்கு என்ன வரலாம்? ரோடுல பூனை குறுக்க போனா போக்கூடாது. அது மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கலாம். சிலர் ஜோசியம் பார்க்கிறது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம வகுப்போம். சிலதை நம்ம மூட நம்பிக்கைன்னு ஏற்போம். இப்போ பூனை குறுக்க போனா போகக்கூடாது அப்படிங்கிறத ஒத்துக்காத ஒருத்தர் ஜோசியத்தை உண்மைன்னு நம்பலாம் இல்லையா? பேய் பிசாசெல்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் கூட ஜோசியத்தை நம்பலாம். அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, மூட நம்பிக்கைனா என்ன அப்படின்னு ஒரு எளிய வரையறை. இது ரொம்ப நுணுக்கமான வரையறைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு தனியா நம்ம பேச வேண்டியிருக்கும். பட் ஒரு எளிய வரையறையை நம்ம வகுத்துட்டோம்னு சொன்னா, அதுக்கு ஏத்தாற் போல நம்ம செயல்படுவது ஒரு விஷயத்த மூட நம்பிக்கைன்னு சொல்லணுமா? மூட நம்பிக்கையா இருந்தாலும் அதை பத்தி கூடுதலா கவலைப்படணுமா? போன்ற பல விஷயங்களை நம்ம தீர்மானிக்க முடியும். சோ மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது அதுல 2 வார்த்தைகள் இருக்கு. மூட அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. மூட நம்பிக்கை அப்படிங்கும்போது தவறான நம்பிக்கை அல்லது அடிப்படையற்ற நம்பிக்கை, ஆதாரமற்ற நம்பிக்கை, அறிவுக்கு ஒவ்வாத நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு எதிரா நம்ம ஒண்ணு என்ன பார்த்தோம்னு சொன்னா என்ன வரும்னு சொன்னா பகுத்தறிவு, அறிவு. அறிவுன்னு நம்ம வச்சுக்கலாம். பகுத்தறிவுன்னு நம்ம பார்க்கலாம். உண்மையிலேயே நம்ம 3 விஷயங்களை நம்ம வேறுபடுத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, மூட நம்பிக்கையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். 1 நம்பிக்கை, 2வது அறிவு, 3வது மூட நம்பிக்கை. இப்போ நான் நம்பிக்கையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ரொம்ப எளிமையான விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாரும் இயல்பா செய்யக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்ப நான் இந்த ஒரு ஷர்ட் போட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன். நான் இந்த ஷர்ட்ல அழகா தெரிவேன், இல்லைனாக்கா எனக்கு எடுப்பா இருக்கு என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஷர்ட்டை போட்டிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி பல நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. பல நம்பிக்கைகள் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை செய்யறோம். நாளை காலையில என்ன சமையல் செய்யணும் அப்படிங்கிறது உட்பட பல்வேறு விஷயங்களை அப்படி நம்ம தீர்மானிக்கிறோம். சோ நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அத முழுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்பது உண்மைதான். இதே மாதிரிதான் ஒரு காலத்துல சுமார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நம்பிட்டு இருந்தாங்க? பூமி தட்டைன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு நம்பிக்கை தான். இந்தியாவை எடுத்துட்டோம்னு சொன்னா புராணங்களின் அடிப்படையில் பூமி வெறும் தட்டைன்னு மட்டும் நம்பல. பூமியினுடைய அந்த தட்டையான அந்த பூமியினுடைய மைய பகுதியில உதாரணமா இதான் அந்த தட்டையான பூமி அப்படின்னு வச்சுப்போம். இந்த பேப்பர் தான் தட்டையான பூமின்னு வச்சுப்போம். அந்த தட்டையான பூமி இப்படி இருக்கு இல்லையா? இந்த தட்டையான பூமியில நட்ட நடுவுல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மேலதான் மலைதான் மேருமலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னு ஒரு கதை இருக்கு புராணங்கள். விஷ்ணு புராணம், வாயு புராணம், கந்த புராணம். கந்த புராணத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த கந்த புராணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா
முருகர் வந்து கேட்கிறார் இல்லையா, பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு சொல்லுங்க. முருகர் இல்ல, ஐம் சாரி, அந்த அரக்கன் கேட்கிறார் இல்லையா, அவருக்கு விளக்கும் போது அதுல வந்து இப்படிதான் இருக்கும். தட்டையான பூமி, நடுவுல சுமேரு அல்லது மேரு. சோ இந்த மேரு மலையை சுத்தி சூரியன் சுத்தி வருது. 16 குதிரைகள் பூட்டிய ரதத்துல வந்து சூரியன் சுத்திட்டு வருது. அப்படி சுத்திட்டு வரும்போது சூரியன் இந்த பக்கம் இருந்தா மலைக்கு இந்த பக்கம்லாம் வெளிச்சமா இருக்கும். பூமியோட இந்த பகுதி பகலா இருக்கும். மலையோட நிழல் அந்த பக்கம் விழுவதனால அங்கெல்லாம் இருட்டா இருக்கும். இதே சூரியன் இங்க போச்சுன்னு சொன்னா இங்க பகலாயிடும், இங்க இருட்டாயிடும் அப்படின்ட்டு ஒரு கருத்தையும் வச்சிருக்காங்க. சுவையான கருத்து. அன்றைக்கு அவர்கள் வந்து இரவு பகல் மாறுகிறது என்று பார்த்தார்கள். வெறும் கண்ல நம்ம சுத்தி முத்தும் பார்த்தோம்னா பூமி வந்து தட்டையா தான் தெரியுது. இதையெல்லாம் வச்சு அன்றைக்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை உருவாக்கினார். நம்பிக்கை. அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல கருத்து வளம் பெற்றது. ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. பகுத்தறிவோடு இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கு, நம்ம எல்லாம் பண்றோம், ஆனா அதை அப்படியே ஏத்துக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுல ஒருவர் பேர் வந்து ஆரியபட்டர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு நாடுகள்ல நிறைய பேர் இருக்காங்க. கிரேக்க நாடுன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா அரிஸ்டாட்டில், சீனால எடுத்துட்டா அங்க ஒரு அறிஞர், இந்த மாதிரி பல்வேறு அறிஞர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. இந்தியாவுல வந்து ஆரியபட்டர் நமக்கு தெரிஞ்சு முதல்ல. அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, உலகத்துல எல்லாரும் நம்புறாங்க பூமி தட்டைன்னு. ஆனா தட்டை தான் வந்து உறுதியா சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பகுத்தறிவினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இல்ல, ஒண்ணுத்தோட 2 பாதின்னு வேணா வச்சுக்கலாம். ஒரே நாணயத்துடைய 2 பக்கம்னு வேணா வச்சுக்கலாம். பகுத்தறிவினுடைய முக்கியமான விஷயம், காண்பதெல்லாம் உண்மையா? காணாததை எப்படி காண்பது? உண்மையை எப்படி காண்பது? இந்த 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த 2 விஷயத்தையும் பகுத்தறிவு நோக்கும். பூமி நான் இங்கேருந்து பார்க்கும்போது தட்டையா தெரியுது. ஆனா பூமி தட்டையா தான் இருந்தாகணுமா? தட்டைதானா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆரியபட்டர் தன் வந்து எழுப்புறார். எழுப்பி அவர் வந்து அதுக்கு விடை காண முயலுகிறார். இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. உலகம் ஃபுல்லா எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. உலகம் இல்லனாக்கா ஊர் ஃபுல்லா நம்பிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவருக்கு உலகம் ஃபுல்லா இருக்கவங்க தெரிஞ்சிருக்காது. இந்தியால இருக்கிறவங்களுடைய அவருடைய பழக்கம் இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். பலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆரியபட்டர் தமிழக பகுதியில பிறந்தவர். இங்கிருந்து நலந்தா போய் அங்க வந்து சேர்ந்தவரு. அந்த காலத்துல வந்து அப்படி நிறைய நடந்திருக்கு. புத்த மத தத்துவவாதிகள்லாம் வந்து தமிழ்நாட்டுல பிறந்து அங்க போயிருக்காங்க. திக்நாகா போன்ற பல முக்கியமான புள்ளிகள். அதே சமகாலத்தை சார்ந்தவங்க ஆரியபட்டரனுடைய அதே காலத்துல அதே காலத்துக்கு உட்பட்டவர்கள் வந்து அவங்கலாம் இருக்காங்க. நாகார்ஜுனா போன்ற பலரும் வந்து தமிழக பகுதியில, தமிழகம் நான் இன்னைக்கு சொல்றது வந்து அன்றைய தமிழகம். இன்னைக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் இருக்கிறது மட்டும் இல்ல. தமிழ் பேசும் அந்த பகுதியில இருந்து பிறந்து காஞ்சியில வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நலந்தா பீகார்ல இன்றைக்கு இருக்கு. அங்க போனாங்க அப்படின்னு ஒரு கதைகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மையான ஆதாரம் இருக்குன்னு தெரியல. பட் அப்படி ஒரு கர்ண பரம்பரை கருத்துக்கள்லாம் இருக்கு. அந்த ஆரியபட்டர் இந்த கேள்விக்கு விடை தேடுறார். என்ன கேள்விக்கு? பூமி தட்டையா? இல்லனா பூமியோட வடிவம் என்ன? அவர் என்ன பண்ணலங்கிறத முதல்ல சொல்றேன். அவர் என்ன பண்ணலன்னா, புராண புத்தகங்களை புரட்டி பார்க்கல. வேத இதிகாசங்களை அலசி பார்க்கல. அல்லது ஒரு மரத்துக்கு அடியில தவம் இருந்து, கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணி, கடவுள் என் கண் முன்னாடி தோன்றி, எனக்கு அருள் வாக்கு தருவார்ன்னு சொல்லல. அவர் எழுதிய நூல், மிக பிரபலமான நூல், ஆரியபட்டியம் அப்படிங்கிற நூல். அந்த நூல்ல அவர் தான் எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத அவரே எழுதி வச்சிருக்கார். அவர் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா, ரத்தினங்களும் முத்துக்களும் இருக்கக்கூடிய ஆழ்கடலில் நான் உள்ளே நுழைந்து, அங்கிருந்து பெற்ற பொக்கிஷங்களை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஸ்வமதி அப்படின்னா என்னுடைய சொந்தனால, என்னுடைய முயற்சினால, கடவுள் அணுகிறதுனால எழுதல அவர்.
அவர் பண்ண என்ன எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது வந்து ரொம்ப சுவையான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பூமி இப்போ வந்து மனுஷனுடைய நிழல பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்கு? சற்றேறக்குறைய மனுஷனுடைய உருவம் மாரியான நிழல் இருக்கு இல்லையா? அதே மாரி பூமியோட நிழல நம்மால பார்க்க முடிஞ்சா, பூமியோட வடிவத்த பத்தி நம்ம வந்து ஒரு சற்றேறக்குறைய முடிவுக்கு வரலாம் இல்லையா? ரொம்ப எக்ஸாக்ட்டா வர முடியலனாலும், துல்லியமா வர முடியலனாலும், சற்றேறக்குறைய ஒரு கணிப்புக்கு நம்ம வரலாம் இல்லையா? மதிப்பீடுக்கு வரலாம் இல்லையா? அந்த அடிப்படையில அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சந்திர கிரகணம். நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருக்கோம் இல்லையா? சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுகிறது? அல்லது எப்படி ஏற்படுகிறது? சூரியன், பூமி, நிலா. என்னது? சூரியன், பூமி, நிலா. ஒளியை தரக்கூடிய சூரியன். அதுக்கு அடுத்த வரிசையில வந்து பூமி. அதுக்கப்புறம் நிலா என்று வரிசையாக நேர்கோட்டில் இருந்தால், சூரியனின் ஒளி பூமியில விழுந்து, பூமியோட நிழல் நிலால விழுது. சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆரியபட்டர் என்ன பண்றாருன்னா, சந்திர கிரகணத்தின் போது நிலாவை பார்க்கிறார். எப்படிப்பட்ட நிழல் விழுகிறது? நிலாவை அவர் பார்க்கும்போது அதுல அவருக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, கிரகணம் வந்து பிடிக்கும், அதிகமாகும், அப்புறம் விலகும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏன்னா நிழல் வந்து நிலா மேல விழ துவங்கி, நிலாவை ஃபுல்லா மறைச்சு, அதுக்கப்புறம் விலகி போயிடும் இல்லையா? சோ அந்த எல்லா கட்டத்திலயும் அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, நிலா மேல விழுற பூமியினுடைய நிழலினுடைய விளிம்பு இருக்குல்ல, அந்த விளிம்பு ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டத்தின் வில். வட்டத்தின் வில்லுனா ஒரு வட்டத்தோட ஒரு சின்ன பகுதி. வட்டம் ரவுண்டா ஃபுல்லா இருக்கு இல்லையா? அதுல ஒரு சின்ன பகுதி. ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வில் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அந்த வட்டத்தோட வடிவம் மாரி இருக்கும். அவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? பூமியோட நிழல் வட்ட வடிவமானது. பார்க்கிறோம் கண்ணால. காண்டல். வடமொழி தான் வேணும் அப்படின்னு யாராவது அடம் புடிச்சீங்கன்னா, பிரத்யக்ஷம். அவர் எழுதி வச்சிருக்காரு. கண்ல தெரியுது. கண்ணால பார்க்க முடியுது. எல்லாராலையும் பார்க்க முடியுது. அவர் மட்டும் இல்ல. நீங்க, நான் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அடுத்த சந்திரகிரகணம் ஏற்படும்போது நீங்க போய் பார்க்கலாம். என்ன தெரியுது? வட்டத்தினுடைய வில் போன்ற அமைப்புல அந்த விளிம்பு இருப்பதனால, அது முழுமையா பண்ணேன்னு சொன்னா, அது வட்டம். ஆகவே பூமியினுடைய நிழல் வட்டம் என்று கண்டுபிடிக்கிறார். பூமி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வடிவுல. இந்த வடிவான பூமி வட்ட வடிவான நிழலை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ பூமி இந்த மாரி வடிவத்துல இல்ல அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாம். உங்களுக்கு ஒரு விஷயம். ராமாயணத்துல, வால்மீகி எழுதின ராமாயணத்துல, அனுமான் லங்கைக்கு போய் ராவணனுடைய அரண்மனையை பார்க்கிறார். அந்த அரண்மனையை பார்க்கும்போது, அங்க கீழ வந்து தரை விரிப்பு இருக்கு. அந்த தரை விரிப்பை பார்த்து அனுமான் சொல்றது என்னன்னா, பூமியின் வடிவத்தை போல இந்த தரை வடிப்பு இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்டையா, சதுரமா இது மாதிரி இருக்கு அப்படின்னு அனுமார் சொல்றாரு. அந்த காலத்துல எல்லாம் தட்டையா இருந்ததுதான் நம்பிட்டு தாங்க நான் சொன்னேன். அதை வச்சுதான். அப்போ அது தவறு. புராணங்கள்ல நடுவுல மேருமலையோட இருக்கக்கூடிய பூமி அல்லது இந்த மாதிரியான வடிவில் இருக்கக்கூடிய பூமி என்பதெல்லாம் தவறு இல்லையா? அதே மாதிரி முக்கோண வடிவத்துல பூமி இருந்ததுன்னா வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. அப்போ எதெல்லாம் வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்த முடியும்? ஒரு வட்டம். காயின் இருக்குல்ல நம்ம காயின். அந்த காயின் மாதிரியான ஒரு இந்த மூடி மாதிரியான ஒண்ணு வந்து வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரி சிலிண்டர் ஒரு உருளை. உருளையும் வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்த முடியும். கூம்பு. கூம்பும் வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்த முடியும். பந்து, ஸ்பியர், கோளம் அதுவும் வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்த முடியும்.
ஆரியபட்டர் என்ன சொல்றாருன்னா, நான் செஞ்ச இந்த ஆராய்ச்சியிலிருந்து என்ன ரொம்ப தெளிவா தெரியுது? பூமி சதுரமா இருக்க முடியாது, செவ்வகமா இருக்க முடியாது, முக்கோணமா இருக்க முடியாது, தட்டையாக இருக்க முடியாது, பிரமிடு வடிவில் இருக்க முடியாது. இதெல்லாம் முடியாது. என்னவெல்லாம் இருக்க முடியும்? கோள வடிவா இருக்க முடியும், ஒரு கூம்பு வடிவா இருக்க முடியும், ஒரு சிலிண்டர் மாதிரியான உருளை வடிவில் இருக்க முடியும், ஒரு தட்டையான வட்ட வடிவத்திலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதோட ஆனா ஆரியபட்டர் நிறுத்தல. அதுக்கு அடுத்த லெவல் போறாரு. அங்கதான் அறிவியலினுடைய நுட்பம், யுக்தி உள்ள வந்து போகுது. நேரம்னா என்ன அர்த்தம்? இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ச பாத்தீங்கன்னா 8:15ன்னு இருக்கு. இரவு 8:15. பூமி முழுக்க 8:15 இல்ல, உங்களுக்கே தெரியும் இல்லையா? இப்போ நீங்க அமெரிக்கால போய் பாத்தீங்கன்னு சொன்னா, காலையில 8 மணியா இருக்கும். இல்லையா? ஏன்? என் தலை மாரி பூமி இருக்கு. பூமியில நம்ம இங்க இருக்கோம். இந்த இடத்துல இந்த இடத்துல அமெரிக்கா இருக்கு. பின்னாடி பக்கம் சூரியன் இருக்கு. சூரிய ஒளி இங்க விழுறதுனால அமெரிக்கால வந்து பகலா இருக்கு, இங்க இரவா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அப்போ காலம் என்பது என்ன அர்த்தம்? சூரியனுக்கும் பூமியினுடைய மைய புள்ளிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கோணம் இல்லையா? இப்போ பூமியே இப்படி திரும்பி இருந்தா என் மூக்கு தான் நீங்க இருக்கக்கூடிய பகுதின்னு வச்சுக்கோங்க. பூமி இப்படி திரும்பி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இரவா இருக்காது இல்லையா? மாலையா இருக்கலாம், இரவா இருக்க முடியாது. பின்னாடி பக்கம் வந்தா தானே இரவாக முடியும். அடுத்த கட்ட ஆய்வுல வந்து ஆரியபட்டர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பல்வேறு சந்திர கிரகணம் பார்க்குறோம். ஒரு சந்திர கிரகணம் நைட்டு 12 மணிக்கு நடக்குது. இன்னொரு சந்திர கிரகணம் காலையில 6 மணிக்கு நடக்குது. இன்னொரு சந்திர கிரகணம் மாலையில 6 மணிக்கு நடக்குது. இந்த மாதிரி பல்வேறு நேரத்துல நடக்குது. அப்ப அந்த பல்வேறு நேரத்துல நடக்குதுன்னு சொன்னா, பூமி பல்வேறு நிலைகள்ல இருக்குன்னு அர்த்தம். எந்த நிலையில இருந்தாலும் பூமி ஏற்படுத்துற நிழல் மட்டும் ஆனா என்னவா இருக்கு? வட்டமா இருக்கு. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? பூமி இப்படிப்பட்ட ஒரு தட்டையான வட்ட வடிவமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதே பூமி இப்படி திரும்பினா என்ன ஆயிடும்? இப்போ வந்து வட்ட வடிவமா இல்ல. இப்ப இங்க இருந்து லைட் வந்தா ஏற்படுத்துற நிழல் எப்படி இருக்கும்? வட்ட வடிவமா இருக்காது இல்லையா? இப்ப ஏற்படுத்துற நிழல் வந்து ஒரு கோடு போல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு உருளையாக இருந்தா அந்த உருளை வந்து என்ன ஆகும்? இப்படி இருக்கும்போது மட்டும்தான் வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கும்போது வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்தாது இல்லையா? ரைட்? சோ எந்த திசையிலிருந்து ஒளி வந்தாலும் வட்ட வடிவமான நிழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரே பொருள் என்னது? கோளம் தான், பந்து தான் இல்லையா? அந்த பந்து தான் எப்படி சுத்தி இருந்தாலும், அதாவது பந்தினுடைய எந்த பகுதி வந்து சூரியனுக்கு நேராக இருந்தாலும், அல்லது பந்தினுடைய எந்த பகுதி சூரியனுக்கு எதிர் திசையில இருந்தாலும், அதான நேரம். சூரியனுக்கு எதிர் திசையில இருந்தா நைட்டு 12 மணி. சூரியனுக்கு நேரா இருந்தா மதியானம் 12 மணி இல்லையா? சந்திரகிரகணம் எந்த நேரத்துல வேணாலும் ஏற்படலாம் இல்லையா? காலையிலயும் ஏற்படலாம், மாலையிலயும் ஏற்படலாம், இரவுலயும் ஏற்படலாம். ஆனா எல்லா சமயத்திலயும் வட்ட வடிவமா தான் இருக்கு. அப்போ வந்து பந்து மாதிரியான இந்த பூமி எந்த வடிவத்துல திரும்பினாலும் ஏற்படுகிறது வட்ட வடிவமான நிழல். அதிலிருந்து ஆரியபட்டர் வந்து என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, பூமி கோள வடிவமானது தான் முடிவுக்கு வர்றாரு. இதை இதோட நிறுத்திப்போம். இதை நான் முக்கியமா சொல்ல வரல. ஆரியபட்டர் கண்டுபிடிச்ச பிறகும் பூமி தட்டை, நடுவுல மேருமலை, மேருமலையை சுத்தி சூரியன் சுத்துது அப்படின்னு சொல்லறதுதான் மூட நம்பிக்கை. ஆரியபட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு நம்பிக்கை. உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆராய்ச்சி பண்ணல, சான்றுகள் இல்ல. ஆனா இப்ப சான்றுகள் வந்துருச்சு இல்லையா? பூமி கோள வடிவமானதுதான் அப்படின்னு சான்றுகள் வந்துருச்சு இல்லையா? எந்த ஒரு சந்திரகிரகணத்து அன்னைக்கு நம்ம போய் பார்க்க முடியும் இல்லையா? அப்படி பண்ண பிறகும் பூமி தட்டை அப்படிதான் எழுதி வச்சிருக்க புராணத்துல. புராணத்துல எழுதி வச்சிருக்கிறது தப்பா இருக்க முடியாது அப்படின்னு வாதம் செய்யறாங்க இல்லையா?
அதுதான் மூட நம்பிக்கை. அதாவது இயல்பாக நம்மிடத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கு. அந்த நம்பிக்கைகள் சரியான நம்பிக்கைகளா இருக்கலாம், தவறான நம்பிக்கைகளா இருக்கலாம். அல்லது அந்த நம்பிக்கையின் அடிப்படை வந்து சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம். அந்த கருத்து சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம். அறிவியல் ஆராய்ச்சியில இந்த கருத்துக்கள்லாம் ஆராய்ச்சி செய்யும்போது உண்மை எது, பொய் எதுன்னு நமக்கு தெரிய வரும். இந்த உண்மை எது, பொய் எதுன்னு தெரிச்ச வந்த பிறகும் முயலுக்கு 3 கால் தான், அன்னைக்கு எழுதி வச்சதான் நான் நம்புவேன் அப்படின்னு நிக்கிறது தான் மூட நம்பிக்கை. பகுத்தறிவு இல்லாதது. ஓகே. சோ அறிவு, நம்பிக்கை, மூட நம்பிக்கை இந்த மூன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. அந்த வேறுபாடுகளை புரிஞ்சு நம்ம செயல்படணும் என்பதை நான் சொல்வதற்காக தான் இதை நான் துவக்கத்துல சொன்னேன். இந்த பின்னணியில இன்றைக்கு இந்த சமகாலத்தில் இந்தியாவில், தமிழகத்தில் என்ன பெரிய மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன? மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை, அதான் என்னுடைய தலைப்பு. அதிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். எந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்? எல்லா மூட நம்பிக்கையிலிருந்து அடையணுங்கிறது ஒண்ணு. அது ரொம்ப சிம்பிளான பதில். குறிப்பா முக்கியமான நம்முடைய பெரும் பிரச்சனையா நம்ம முன்னாடி நிக்கிறது. இன்றைக்கு அறிவியல் அதனுடைய வெளிச்சத்தை பாய்ச்சி உண்மை எது என்று தெரிவித்த பிறகும் முன்னாடி சொன்னாங்க என்ற நம்பிக்கையில் நின்று மூட நம்பிக்கையாக நம் முன்னாடி இருப்பது எது? நம்முடைய சமூக வளர்ச்சிக்கும், தனிநபர் வளர்ச்சிக்கும், மனித சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தடைக்கல்லாக இருப்பது எது? எதெல்லாம்? ஒண்ணு இல்ல, எதெல்லாம்? அதுல சில விஷயங்களை தான் நான் இப்ப வந்து உங்களோட என்னுடைய இந்த 2ஆம் பகுதியில பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு சாஸ்திர நூலில், ஒண்ணுத்துல இல்ல, நிறைய நூல்களில் இந்த செய்தி இருக்கிறது. என்ன செய்தி? மனிதர்களில் ஒரு பிரிவினர், அப்கோர்ஸ் இங்க மனிதர்கள் சொன்னா அன்னைக்கு வந்து இந்தியாவில் இருந்தவங்க மட்டும் தான் தெரியும், வெளிநாட்டில் இருந்தவங்க தெரியாது. அதனால இந்தியாவில் இருந்தவங்களை மட்டும் தான் இது சொல்லுது. ஒரு பிரிவினர் தலையிலிருந்து பிறந்தார்கள், ஒரு பிரிவினர் தோளிலிருந்து பிறந்தார்கள், ஒரு பிரிவினர் காலிலிருந்து பிறந்தார்கள். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஷ சூக்தம் என்ற ஒரு நூல்ல சொல்லப்பட்டதனுடைய விரிவாக்க விளக்கம். அதுக்கு பல உரைகள் பல சொல்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா பொதுவா தர்மசாஸ்திரத்துல பயன்படுத்துற விளக்கம் இந்த 4 இல்லையா? இப்படி எப்படி பிறந்தாங்க, அப்படி எப்படி பிறந்தாங்கன்னு சொல்லிவிட்டது இல்ல. தலையிலிருந்து பிறந்ததுனால அவர்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு ஒரு விசேஷ சலுகை. காலிலிருந்து பிறந்தவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டவர்களுக்கு அவலமான வாழ்க்கை. மற்ற எல்லா பிரிவினர்களும் சேவகம் செய்யறதா உன் தலையெழுத்து என்ற ஒரு நெறிமுறையை கடைபிடித்து வந்தாங்க இல்லையா? ஜாதிய முறை என்று நம்ம சொல்றோம், 4 வருட முறை என்று நம்ம சொல்றோம். 4 வருட முறையினுடைய விரிவாக்கம் தானே ஜாதி. உண்மையா? ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தாங்க. அந்த நம்பின சமயத்திலேயே அது சரியா தப்பா அது 2வது விஷயம். அன்றைக்கே பல வாதங்கள் நிகழ்ந்தது, அது இன்னொரு விஷயம். ஆனால் இன்றைய அறிவியல் நமக்கு என்ன சொல்லுது? நம்முடைய உடலில் ஒவ்வொரு செல்லிலும் மரபணுக்கள் இருக்கின்றன. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மரபணுக்கள், இப்போ என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய மரபணு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல பாதி என்னோட அம்மாட்ட இருந்து வந்தது, இன்னொரு பாதி என்னோட அப்பாட்ட இருந்து வந்தது. எங்க அம்மாட்ட இருந்து வந்த அந்த பாதியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல பாதி, எங்க அம்மாட்ட இருந்து வந்ததுல ஒரு பாதி அவங்க அப்பாட்ட இருந்து வந்தது, இன்னொரு பாதி அவங்க அம்மாட்ட இருந்து வந்தது. இப்படியே பின்னாடி போனீங்கன்னு சொன்னா, ஆதி காலத்துல இருந்த மனிதர்களிலிருந்து அப்படியே தொடர்ச்சியை நம்ம வந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மரபணு ஆய்வு நடந்து முடிந்திருக்கிறது. ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆய்வும், மனிதர்களுடைய மரபணுக்களை குறித்த ஆய்வுகளும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர்களிடையே இருக்கக்கூடிய மரபணுகளை எடுத்து செய்யக்கூடிய ஆய்வும் நடந்து முடிஞ்சிருச்சு. நடக்குது, நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கலாம் இல்ல, நடந்து முடிஞ்சு விஷயங்கள் வெளில வந்தாச்சு.
என்ன வந்திருக்கு இதுல இருந்து? சுமார் 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 2 லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால காங்கோ என்று நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய பகுதியில வாழ்ந்த ஒரே ஒரு பெண், அந்த பெண்ணின் வழித்தோன்றல்கள் தான் நாம எல்லாம். நானு, நீங்க, இந்த நிகழ்ச்சியை இப்ப பாக்குறவங்க, நாளைக்கு பார்க்க போறவங்க எல்லாரும், அமெரிக்கால இருக்கிறவங்க, அண்டார்டிகால இருக்கிறவங்க எல்லாரும், இந்தியால இருக்கிறவங்க மட்டும் இல்ல. இது எப்படியா ஒரே ஒரு பெண் தான் இருந்தாங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. நிறைய பெண்கள் இருந்திருக்கலாம். அந்த பெண்களுக்கு வாரிசுகள் இருந்திருப்பாங்க. அந்த வாரிசுகளுக்கு ஏதாவது ஒரு சமயத்துல வாரிசு இல்லாம போயிருக்கும். சொல்ல வந்தது என்னன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா சமயத்திலயுமே குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாது. குழந்தை பிறக்குங்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல. அந்த பிறக்கிற குழந்தை அடுத்த குழந்தைய பிறப்பிக்கணும் இல்லையா? அந்த காலத்துலாம் வந்து குழந்தை இறப்பு வந்து வெகு வெகு அதிகம் இல்லையா? சின்ன வயசுலயே நிறைய குழந்தைங்க இறந்து போயிடும். அதாவது வந்து அந்த பிறக்கிற குழந்தை வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு முன்னாடியே இறந்து போயிடும். இப்படிப்பட்ட காரணங்களினால அன்றைக்கு, அதாவது 2 லட்சம் வருஷம் முன்னாடி வந்து பல பெண்கள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த பெண்களுடைய, மற்ற பெண்களுடைய வழித்தோன்றல்கள் வழியில காணாம போயிடுச்சு. இந்த ஒரு பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு தாய் பிள்ளைகள் தான் நாம எல்லாரும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஜாதி பிரிவுன்னு சொல்லப்பட்டாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேற்றுப்பாலினமாலும் சரி, நாம எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான். எங்க கால்ல இருந்து பிறந்தவங்க, எங்க தலையில இருந்து பிறந்தவங்க, எல்லாம் காங்கோல இருந்து பறந்து வந்திருக்கோம். ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க நாம எல்லாரும். இது தெரிந்த பிறகும் இந்த ஜாதியை தூக்கி பிடிப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூட நம்பிக்கை. நம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடைக்கல் இதுதான். இதோட சேர்ந்து ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல நான் விரும்புறேன். ஆணவ கொலை. என்ன இந்த ஆணவ கொலை செய்யறவங்க எல்லாம் பலரும் சொல்ற விஷயம் என்னது? கலப்பு இல்லாம இருக்கணுங்க, சுத்தமா தூய்மையா இருக்கணுங்க, அதுக்காக தான் இப்படி நாங்க பண்றோம். சொந்தத்துக்குள்ளேயே, ஜாதிக்குள்ளேயே அப்படின்னு. அகைன் அறிவியல் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, அடிப்படை ஆதாரமற்ற மூட நம்பிக்கை இது. ஒட்டு மாங்கா தான் இனிக்கும். ஒட்டு மாங்கா தான் இனிக்கும். எப்போ ஒரு ஜாதிக்குள்ளேயே அகமன முறை அமைகிறதோ, அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, காலப்போக்குல 1 வருஷம் 2 வருஷத்துல இல்ல, ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, சில 1000 ஆண்டுகள், ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேல அந்த மாதிரியான ஒரு அகமன முறை இந்தியாவுல இருக்கு இல்லையா? ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம். அதன் காரணமாக என்ன ஆகும்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த ஜாதி குழுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே வந்து மரபணு ரீதியா பாத்தீங்கன்னா, சொந்தமாயிடுவாங்க. சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? மரபணு நோய் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இன்றைக்கு டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்றது என்ன? சொந்தத்துக்குள்ள திருமணம் பண்ணாத அப்படின்னு. நீங்க என்ன சொல்றீங்க? சொந்தம் இல்லங்க. நாங்க வந்து எங்க ஜாதியிலேயே இன்னொருத்தர்ன்னு. மரபணு ரீதியா பாத்தீங்கன்னா, 1000 வருஷமா இப்படி நடந்து வந்ததுனால, உங்க ஜாதிக்குள்ளேயே அல்லது என் ஜாதிக்குள்ளேயே, யார் ஜாதிக்குள்ளேயே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொந்தக்காரங்க தான். அப்படி ஆயிடுச்சு மரபணு ரீதியா. அதனாலதான் இன்னைக்கு நீங்க இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதிக அளவு அகமனை முறை கொண்ட இந்தியாவில் கூடுதலான மரபணு நோய் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதிக்குமே ஒரு மரபணு நோய் இருக்கு. ஆண்டபரமனா அதுக்கு ஒரு மரபணு நோய். கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் இருக்கு. வெவ்வேறு விதமானது, ஒரே மாதிரியான மரபணு நோய் இல்ல. மரபணு நோய் தோற்றுவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு, அச்சுறுத்தக்கூடிய விஷயமாக இன்றைக்கு அகமன முறை மாறி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்? ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணும். பண்ணலன்னா ஆணவ கொலை. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை. இன்றைக்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள் சமூக முன்னேற்றத்துக்கூட சேர்த்து மருத்துவ விடிவுக்கும் தேவையான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம வந்து மறக்கக்கூடாது, நினைவுல வச்சுக்கணும். மூன்றாவது முக்கியமான சில பிரச்சனைகள் நான் கண்ணில் கொண்டு வந்தேன் இல்லையா? அதுல
பெண்கள். பெண்கள்னு பேசும்போது பல விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க வந்து குறிப்பிட விரும்புறேன். மாதவிடாய்னா தீட்டு. அந்த சமயத்துல பெண்கள் உடலிலிருந்து ஏதோ ஒரு தீட்டு சக்தி வெளிப்படுகிறது. ஆகையினால் தான் கோயிலுக்கு போக்கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். ஆகையினால் தான் மத்தவங்களோட நெருங்கி இருக்காதீங்கன்னு சொல்றோம். அப்படின்லாம் ஒரு போலியான, பொய்யான பிரச்சாரம் ஏற்படும். நிச்சயமா மாதவிடாய் சமயத்துல பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கு, மன உளைச்சல்கள் இருக்கு, வலி இருக்கு. இதெல்லாம் உண்மதான். சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, ஓய்வு போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா வேணும் என்பதில எந்த விதமான தவறும் கருத்து இல்ல. ஆனா, மாதவிடாய் வந்து ஆண்களுக்கு மனிதர்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. பிள்ளை பெறுகிற எல்லா உயிருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அதுல தீட்டு போன்ற விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. அறிவியல்ல இருந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது ஏன் நடக்குது? எப்படி நடக்குது? போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இன்னமும் தீட்டு என்று நம்புவது இருக்கு இல்லையா? அது இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. பெண் அடிமைத்தனத்திற்கு வழிவகுக்கக்கூடிய பெண்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க தவறக்கூடாது. அடுத்தது சமீப காலத்தில் வலுவாக உயர்ந்து வரக்கூடிய ஒரு குரல். அபாயமான ஒரு குரல். அந்த குரல் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க மத நூல்ல இருக்கிறது தான் உண்மை. மத்ததெல்லாம் தப்பு. எங்க மத நூல்ல இருக்கிறது உண்மைன்னு நான் நம்புறேன். நீங்க ஏதோ ஒண்ணு நம்பிட்டு போங்க. அது வேற விஷயம். எங்க மத நூல்ல இருக்கிறது உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்ய விரும்புறேன். நல்ல விஷயம். ஆனா அதெல்லாம் இல்ல. கேள்வியே கேட்கக்கூடாது. எங்க மத நூல்ல இருக்கிறது தான் உண்மை. அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையில் இன்றைக்கு எல்லா மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் உருவாகி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் புஷ்ப விமானம். எல்லாமே எங்க மத நூல்ல இருக்கு. வேற எதுவுமே தேவையில்ல. வேற சிந்தனையே செய்யாத. இத படி போதும். அப்படின்னு சொல்றவங்க வந்து அத மட்டும் படிச்சிருக்கிறது இல்ல. பெரும்பாலும் இப்படி சொல்றவங்க எல்லாரும் வந்து வசதி உடையவர்களா இருக்காங்க. கோச்சிங் கிளாஸ்ல அனுப்பிச்சு நீட் எக்ஸாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் மட்டும் என்ன சொல்லுவாங்க, இத படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னொரு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. எந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை விமர்சன பூர்வமாக அணுகுவது என்பதுதான் நாம் முன்னேறுவதற்கான வழி. அதுவே இறுதி வார்த்தை அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா முன்னேற முடியாது. ஏன்னா நிச்சயமா எந்த விஷயத்திலயுமே இறுதியான ஒரு நிலை, இதுக்கு மேல அறியறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம அடையவே முடியாது. பூமியினுடைய வடிவத்தையே எடுத்துக்கங்க. ஆரியபட்டர் அன்னைக்கு வந்து அவர் கிடைச்ச தரவுகள வச்சு பூமி வந்து உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதோட முடிஞ்சு போச்சா? இல்ல. அதுக்கப்புறம் நம்முடைய ஆராய்ச்சியில என்ன தெரிய வந்திருக்கு? பூமி உருண்டை தான். ஆனா முழுசா உருண்டை கிடையாது. அதனுடைய வடகோளத்திலயும், தென்கோளத்திலயும் அதாவது அதனுடைய வட துருவத்திலயும், தென் துருவத்திலயும் லேசா தலை தட்டி இருக்கு. ஆரஞ்சு பழத்துல மேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசா தலை தட்டி இருக்குல்ல, அந்த மாரி. இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம கூடுதலா கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னமும் கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். இன்னமும் ஒரு செயற்கைக்கோள் அமைச்சு பூமியினுடைய நுணுக்கமான வடிவத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல நமக்கு. நிலத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் சிலது தெரியலாம். நிலத்துக்கு மேலயுமே கூட மனிதர்கள் போகாத இடங்கள்லாம் நம்ம வந்து சர்வே பண்ண முடியாது. அதையும் செய்யணும். இதெல்லாமும் நடந்துட்டு இருக்கு. அதனால பூமியின் வடிவம் அப்படிங்கிற அந்த கேள்வியே கூட இன்னும் முடிஞ்ச விஷயம் இல்ல. தொடரும். கூடுதலா நெறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆகவே இதுதான் இறுதி என்று சொல்லி விவாதத்தை மூடக்கூடிய, அறிவுபூர்வமான விவாதத்தை மூடக்கூடிய இந்த மாரியான போக்குகள் இருக்கு இல்லையா? எங்க மத நூல்ல சொல்லதான் இறுதி. அதுக்கு மேல எதுவுமே இல்லன்னு. அது ஒரு மிகப்பெரிய சவால் இன்றைக்கு புதிதாக கிளம்பி எழுந்து இந்தியாவுல தீ போல பரவிட்டு இருக்கு. அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல 2 விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நம் முன்னாடி இன்னைக்கு நம்ம அச்சுறுத்துகிறது. இந்த கொரோனா காலத்துல அத வந்து நம்ம கூடுதலாக பார்க்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, கண்மூடித்தனமான தொழில்நுட்ப வழிபாடு. நவீன தொழில்நுட்ப வழிபாடு. இல்லன்னா,
கண்மூடித்தனமான நிந்தனை. என்னது இது அப்படின்னு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். கண்மூடித்தனமா நவீன அறிவியல் என்று பெயர்ல வரக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, அல்லது கண்மூடித்தனமா நவீன அறிவியல் சொன்னா அது தப்பு, பாரம்பரியம் தான் ரைட்டு அப்படின்னு நிந்தனை செய்வது. இது ரெண்டுமே ஒரு தவறான போக்கு. இன்றைக்கு மருத்துவத்துறையை எடுத்துட்டோம்னு சொன்னா, நவீன மருத்துவம் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கு. இன்றைக்கு அம்மை நோய் இல்லவே இல்லை. அம்மை நோய் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? நவீன மருத்துவம் கண்டுபிடித்த தடுப்பூசி. இளைஞர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு பலருக்கும் இந்த அம்மை நோய்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இது ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசுறாங்கன்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. நான் சிறுவனாக இருந்தபோது என்னுடைய பள்ளிக்கூடத்துல அம்மையினால பாதிக்கப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கேன். பள்ளிக்கூடத்துல பார்க்கல, நான் படிக்கிற சமயத்துல அப்போ வயதானவங்களை நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு நீங்க யாரையுமே பார்த்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு கூட இளைஞர்கள் யாரையுமே பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. மிக கொடுமையான ஒரு நோய். ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் மக்களை உயிர் கொடுத்த நோய், குழந்தைகளுடைய உயிர் கொடுத்த நோய். கொரோனாவோட இன்னும் கடுமையானது. அதற்கு எதிரான தடுப்பூசியை உலகம் முழுவதும் போட்ட பிறகு இன்றைக்கு உலகத்துல எங்கேயுமே இல்லாது அம்மை நோய். அந்த தடுப்பூசியை கண்டுபிடித்த சலாக் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி, சூரியனுக்கு யாராவது அறிவு சொத்துரிமை கொண்டாட முடியுமா? சூரிய ஒளி எல்லாருக்கும் பொது, அதுபோல அறிவியல் ஆய்வும் எல்லாருக்கும் பொது. என்னுடைய இந்த தடுப்பூசிக்கு நான் காப்புரிமை கொண்டாட போதில்லை, யார் வேணாலும் உலகத்துல இதை தயாரிச்சு பயன்படுத்துங்க என்று கொடுத்தார். நல்ல விஷயம் இல்லையா? இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மருத்துவம் வணிகமாக மாறிவிட்டது. வணிகமாக மாறிவிட்டதுனால என்ன ஆச்சு? உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையா தேவையில்லையா என்பதை விட அந்த மருத்துவமனை லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு போயிடுச்சு. குற்றம் எங்க இருக்கு? மருத்துவத்துல இருக்கா? மருத்துவம் வணிகமானதுல இருக்கா? ஆனா நம்ம எதை குற்றம் சொல்றோம்? எய்தவனை விட்டுட்டு அம்ப குத்தம் சொல்லிட்டு இருக்கிறோம். ரைட்? இது ஒரு விஷயம். இதே மாதிரிதான் நவீன அறிவியலின் பெயரால் வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை கண்மூடித்தனமாக எதிர்ப்பது என்ற ஒரு போக்கும், அதே சமயத்துல நவீனம்ங்கிற பெயரால் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கண்மூடித்தனமா ஏற்குது என்ற இன்னொரு விஷயம். இப்போ எடுத்துக்காட்டா சமீபத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பிடி காட்டன் ஜெனடிக் தொழில்நுட்பம் ஒரு நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தினால வந்ததுதான். அந்த பிடி காட்டன்னால அது என்னெல்லாம் லாபம் வரும் என்று சொல்லப்பட்டதோ, அதாவது பூச்சிகளை தடுக்கும்னு சொன்னாங்க, அதே மாதிரி வேதியியல் உரங்களை போடுவதில் குறைக்கலாம், பூச்சி மருந்து போடுவதை குறைக்கலாம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கடந்த 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள்ல நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பூச்சி மருந்தின் பயன்பாடும் உரத்தின் பயன்பாடும் கூடியிருக்கு, குறையல. அதோட மட்டுமல்ல, இந்த பிடி தொழில்நுட்ப காட்டன் இருக்கு இல்லையா, பருத்தி இருக்கு இல்லையா, பிடி பருத்தி இருக்கு இல்லையா, அந்த பிடி பருத்தியை தாக்கக்கூடிய புது வகை பூச்சிகள் உருவாயிடுச்சு. அதனால ஒரு விஷயத்தை பகுத்தறிவோட அணுகி சரியா தப்பா என்றுதான் பார்க்கணும். மூட நம்பிக்கையா பார்க்க கூடாது. தொழில்நுட்பத்தையுமே கூட மூட நம்பிக்கையா நம்ம பார்க்க கூடாது என்பதை கவனத்தோட நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். மரபு என்ற ஒரு பெயர்ல விமர்சனமே இல்லாம மரபுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் உண்மை என்று கருதி நவீனத்தை ஒதுக்குவதோ, அல்லது நவீனம் என்ற காரணத்தினால ஒரு விஷயத்தை விமர்சனமே இல்லாம ஏற்றுக்கொள்வதோ ஒரு அறிவார்ந்த ஒரு போக்கு கிடையாது. அதுவும் சில வகையான மூட நம்பிக்கைகள் தான் அப்படிங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இறுதியா ஒரு செய்தி, மரபு இன்றைக்கு போற்றப்படக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு கேள்வியே கேட்காம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு. மரபு மருத்துவம் எடுத்துக்காட்டா,
இப்போ மரபு மண்டபத்துல இருந்த பல விஷயங்கள வந்து நம்ம வந்து கவனத்திலேயே கொள்வதில்ல. மரபு மண்டபத்தினுடைய பாரம்பரியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு வந்து மருத்துவம் பார்க்கக்கூடாது. எடுத்துக்காட்டா வந்து அவங்களுடைய கை நாடிய பிடிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அத என்ன பண்ண போறோம்? அத மாத்தணும்னு சொன்னீங்கன்னா, அப்ப நம்ம மரப பண்ணல. மரப நவீனமாக்குறோம். இல்லையா? மரபு மரபா இருந்தா என்ன பண்ணணும்? ஆமாங்க. அந்த பிரிவுக்குலாம் வந்து மருத்துவம் கிடையாது. அப்படின்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. தவறு இல்ல அது. சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இல்லங்க அது அந்த காலத்துல வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இப்ப மாத்திக்கணும். இப்ப வந்து எல்லாரையும் பார்க்கலாம். அப்ப என்ன பண்றோம்? மரபை நவீனமாக்குகிறோம். மரபை மரபா வச்சுட்டு இருந்தா, அவலம் தான் மிஞ்சும். மரபை நவீனமாக்கணும். நிச்சயமா. நவீனமாக்குறதுன்னா என்ன? பரிசோதிச்சு பார்க்கணும். இந்த மருந்து இதுக்கு பிரயோஜனம்னு சொல்றாங்க. அந்த மருந்து இதுக்கு பிரயோஜனம்னு சொல்றாங்க. உண்மையிலேயே பயன் தருதா இல்லையா? அப்படின்னு ஆராய்ச்சி செய்யணும். அது பாரம்பரிய மருத்துக்கு மட்டும் தான் சொல்லல. நவீன மருந்துக்கும் தான். ஏன் இன்னைக்கு வந்து ரஷ்யால இருந்து வந்த அந்த வேக்சின் வந்து உலகம் முழுக்க விஞ்ஞானிகள் வந்து இது சரியில்ல நீங்க செய்யறது. போதுமான ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த பிறகுதான் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஏன் வந்து உலக அளவுல விஞ்ஞானிகள் சொல்றாங்க. காரணம் இதேதான். அதே தன்மையோட தான் நம்ம வந்து அணுகணும். மரபுல எழுதி வச்சிருக்காங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க என்பதனாலே ஒரு விஷயம் உண்மை ஆயிடாது. ரைட்? சோ இந்த ஒரு ஒரு மூட நம்பிக்கையும் இன்றைக்கு வந்து கண்ணை மூடிக்கொண்டு மரபு என்று சொல்வதால் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கும் இன்றைக்கு ஒரு அபாயகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மரபுல எப்படிப்பட்ட வன்முறைகள் அடங்கி இருந்தது? ஜாதிய வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை அடங்கி இருந்தது என்பதை நம்ம பார்க்க தவறினோம்னு சொன்னா, இந்த மரபை போற்றுகிறோம் என்ற பெயர்ல மறுமுறை அந்த பழைய அவலங்களுக்குள்ளேயே நம்ம போய் சிக்கிக் கொள்ளக்கூடிய அபாயமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல என்னை இங்க பேச அழைத்து இந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் என்னை பேச அழைத்ததற்கு உங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக தொகுப்பாக நம்ம சொல்ல வந்ததை வந்து திரும்பி ஒரு முறை ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற முறையில வந்து சொல்றேன். நம்ம வந்து நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்பிக்கை, அறிவு, மூட நம்பிக்கை இந்த மூன்றுக்கும் நம்ம வித்தியாசப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா பல நம்பிக்கைகள் அடிப்படையில் தான் நம்ம பல விஷயங்களை செய்றோம். ஆனா, எப்போ எல்லாம் அது அறிவுக்கு முரணாக இருக்கிறதோ, அப்போது அந்த நம்பிக்கைகளை கைவிட வேண்டும். கைவிடாமல் அந்த நம்பிக்கையை நம்ம கைப்பற்றிக் கொண்டே இருந்தால், அதுதான் முக்கியமான மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். அதே போல மனிதர்களுடைய அவலத்திற்கிட்டு சொல்லக்கூடிய எந்த நம்பிக்கையும், மனிதர்களுடைய பிரிவை ஏற்படுத்தக்கூடிய, மனிதர்கள்ல வந்து உயர்வு தாழ்வு பாவிக்கக்கூடிய எந்த நம்பிக்கையும் மூட நம்பிக்கைகள் தான். அதையும் நம்ம வந்து களையணும். இன்றைக்கு நம் முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூட நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஜாதிய வெறி ஒரு முக்கியமான ஒரு மூட நம்பிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது. அதே போல பெண்களையும் மற்ற பாலினத்தாரையும் வேற்றுமையாக பார்ப்பது. வேற்றுமையாக பார்ப்பதுன்னு சொன்னா, தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் ஒரு முக்கியமான ஒரு மூட நம்பிக்கை. மனிதர்கள் எல்லாம் சமம் தான். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். ஆனால் உயர்வு தாழ்வு இல்ல. வித்தியாசம் இருந்தாலே உயர்வு தாழ்வு என்று கிடையாது. நிச்சயமா எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. அந்த மாரி நெறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா உயர்வு தாழ்வு கிடையாது என்பதை நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும். அதே போல இன்றைக்கு அ நம் முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வழிபாடு செய்வது, நவீன தொழில்நுட்பத்தை வழிபாடு செய்வது, அல்லது கண்மூடித்தனமாக நிந்தனை செய்வது என்ற போக்குகளும் ஒரு முக்கியமான ஒரு மூடநம்பிக்கையாக நம் முன்னாடி இன்ற சமகாலத்தில் எழுந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு, நாம் அனைவரும் இந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை பெறுவதன் மூலமாக தான் மனித விடுதலை நோக்கி நாம் நகர முடியும் என்று சொல்லிக்கொண்டு பெரியாரினுடைய இந்த பிறந்தநாள் நாளில் இந்த தலைப்பில் என்னை பேச அழைத்ததற்காக மறுமுறை அகில இந்திய ஜனநாயக மாத சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.